अरे यहीं आएंगे भाई, यहीं आएंगे, स्पीच चल रही है, स्पीच चल रही மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான சிபிஐ வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் திகார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். தற்போது திகார் சிறைக்கு வெளியே ஆம் ஆத்மி தொண்டர்கள் எவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க, அவர்களை நோக்கி கெஜ்ரிவால் என்ன பேசியிருக்கிறார், அந்த காட்சிகளை கொஞ்சம் விரிவாக எடுத்துரைங்க. வணக்கம். தலைநகர் டெல்லி முழுவதும் கடுமையான மழை பெய்து வருகிறது. இதனிடையே இன்று மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் காலை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து இந்த ஜாமீன் உத்தரவை அடிப்படையாக கொண்டு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றமும் விடுவிக்க ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவின் நகல் உடனடியாக டெல்லி திகார் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அவருக்கான அந்த பூர்வாங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்த பிறகு அவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே அமலாக்கத்துறையில் ஜாமீன் கிடைத்திருந்தாலும் சிபிஐ வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்காத நிலை ஏற்பட்டிருந்தது. அது தற்போது நீங்கி தற்போது உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ள சூழ்நிலையில் கொட்டு மழையிலும் ஆம் ஆத்மி தொண்டர்களிடையே தற்போது உரையாற்றி வருகிறார். இதனிடையே ஒரு உற்சாகம் என்பது ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் காணப்படுகிறது. கொட்டு மழையிலும் கொடைகளை பிடித்துக் கொண்டு அவரது தலைவர் கெஜ்ரிவாலை வரவேற்க தொண்டர்கள் குழுமி இருப்பது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கியுள்ளதாகவே பார்க்க முடிகிறது. இதனிடையே ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் என்பது சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது அக்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. அவர் உடனடியாக இன்று வீட்டுக்கு சென்று நாளை அனுமான் கோயிலுக்கு சென்று பூஜை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனடியாக அடுத்தடுத்து ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் திட்டமிடக்கூடும் என்றும் ஒரு தகவல் என்பது வெளியாகியுள்ளது. முதலில் இன்றைய ஜாமீனில் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே விடுதலையாகி இருப்பது என்பது ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவே பார்க்க வேண்டியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.